வாங்க இன்றைக்கி மணத்தக்காளி கீரை கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1 டம்ளர் பாசிப்பருப்பு, அதுக்கு 2.5 டம்ளர் தண்ணி விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான பொருட்கள் 2 ஸ்பூன் எண்ணெயை விட்டுண்டு அதுக்கு மிளகு, சீரகம், அப்புறம் இது உளுத்தம்பருப்பு, 3 வரமிளகா போட்டு நல்லா செவக்க பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்து எடுத்துன்ட்டு அதுக்கு கொஞ்சம் தேங்காவும் 2 தக்காளியும் வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு தேங்காய் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 தக்காளி அதோட சேர்த்துக்கோங்க. அப்புறம் கீரையை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி நறுக்கி வச்சுட்டுருங்க. அதை எடுத்து அதோட பருப்போட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த வேக வச்ச பருப்போட இந்த கீரையை மிக்ஸ் பண்ணி நல்லா வேக வச்சுக்கோங்க. வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கீரையை பருப்போடு மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு அந்த நிறம் மாறும், உங்களுக்கு அந்த கலர் மாறினோடனே இந்த அரைச்ச விழுதை எடுத்து அதோட கொட்டி நல்லா கலருங்க. கலரி விட்டிங்கன்னா ஓரளவு கொதிக்கணும். நல்லா கொதித்த பிறகு உப்பு போடுங்க. அதுக்கு தேவையான அளவு உப்பு இந்த அளவு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கலந்து விடுங்க. அதுக்கு நாட்டு சர்க்கரை கொஞ்சம் போட்டுருந்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் சேர்த்துட்டேன். அப்புறம் இதை கடுகு, உளுத்தம்பருப்பு தாளித்து கொட்டி பெருங்காயம் போட்டிங்கன்னா நம்ம சுவையான மணத்தக்காளி